Hi friends, welcome to Rechi Times with Happy Cooking. நாம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு சூப்பரான டின்னர் காம்போ தான் பார்க்க போகிறோம். 3-in-1 ஹெல்தி டின்னர். அது என்ன 3-in-1 கேட்குறீங்களா? அதை நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்ஸில் செஞ்ச ஒரு ரொட்டி, அதுக்கு கூடவே ஒரு சூப்பரான சைட் டிஷ், கருப்பு உளுந்தில் செஞ்ச ஒரு கிரேவி. 3-in-1 பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும், குழந்தைங்களுக்கு அவங்களோட போன்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் அவங்களோட ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த கருப்பு உளுந்து ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. டயபெட்டிக் பேஷண்ட் எப்போவுமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டு அவங்க எடுத்துக்கணும். இந்த கருப்பு உளுந்தில் ரொம்பவே அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது அவங்க ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை குறைச்சி கண்ட்ரோலில் வச்சுக்குது. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓட்ஸ் ரொட்டியையும் கருப்பு உளுந்து கிரேவியும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் கண்டென்ட், அப்புறம் அயன் கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் ரொம்பவே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட வருது. அவங்களுக்கு கூட இந்த கருப்பு உளுந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இடுப்பு எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எல்லா வயசில் இருக்கிறவங்களும் இந்த கருப்பு உளுந்து அவங்க உணவில் கட்டாயம் எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல ஓட்ஸ் ரொட்டி செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா முழு ஓட்ஸ் தான். இதை நம்ம முதல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும், குறப்பாலாம் இருக்கக்கூடாது. இப்போ 1 கப் ஓட்ஸுக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இப்போ இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி இதை பிணைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றி சேர்த்துட்டோம்னா ரொட்டி பார்த்திங்கன்னா சரியாக தேய்க்க வராது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கருப்பு உளுந்து கிரேவியை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 75 கிராம். பருப்பு எடுக்கும்போது எப்போவுமே அதில் கல் எதுவும் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 75 கிராம் கருப்பு உளுந்துக்கு ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம வாஷ் பண்ணினதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்.
ஏன்னா பருப்பு வெந்து வரும்போது தண்ணி சரியாக இருக்கணும். ஸோ நம்ம பருப்பு மூழ்கிறதுக்கு கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றி வைக்கணும். நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்த்தா பருப்பு வேகாது. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 3 விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இது சூடாக இருக்கும்போது இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கணும். கொஞ்சம் கிரேவி கெட்டியாக வரும். நான் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நான் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்து பண்ணிக்கோங்க இந்த கிரேவியை. இப்போ இந்த கிரேவியை நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, இது பொரிஞ்சதும் இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்து நம்ம கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட தால் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாகவும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடணும். நான் வந்து பிங்க் ஹிமாலயன் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஓட்ஸ் ரொட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் ஒரு சப்பாத்தி கல் வச்சு மாவை தூவி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி மாவு வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து சப்பாத்திகள் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு பீஸை இந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் சப்பாத்தி தேய்க்கும் போது நல்லா லேயராக சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கணும். நான் இன்னொன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி எப்படி விரிப்போமோ அந்த மாதிரி இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இது ஓட்ஸுங்கிறதுனால நமக்கு சப்பாத்திக்கு வர்ற மாதிரி நீட்டாக ஷேப்பெல்லாம் வராது. இப்படியே நம்ம செஞ்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வேணும்னா ரவுண்டாக ஏதாவது ஒரு பவுல் இருந்தால் அதை வச்சு நம்ம இதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதான். நம்ம இப்போ ரொட்டியை தவாவில் போட்டு எடுத்துடலாம். நான் எல்லா மாவையும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுத்துடலாம். நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் தான் இந்த ரொட்டியை சுட்டு எடுக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 பக்கமும் மாறி மாறி திருப்பி விட்டு ஒரே மாதிரி வேக வச்சு ரொட்டியை எடுத்துடலாம். இந்த ஓட்ஸில் நிறையவே ஃபைபர் இருக்குது, நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியான ஓட்ஸ் ரொட்டி ரொம்ப ஈஸியாக நம்ம சுட்டாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துடணும்.
அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஓட்ஸ் ரொட்டி ரெடி. அதுக்கு கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க கருப்பு உளுந்து கிரேவியை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.